श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को नयाति परां गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहंतारं वन्दे लंका भयंकरं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लंघ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्काम् नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमधिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगत समास संधियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो நமஸ்தாத். எம்பெருமானுடைய அவதாரங்களுக்குள்ளே பூர்ணாவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். ராமாவதாரத்திலே எம்பெருமான் தன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் அனைத்தையும் வெளிப்படும்படியாக பல சேஷ்டிதங்களை அனுகிரகித்தருளி இருக்கிறார். அதுல இந்த எம்பெருமான் ஸ்ரீமான் சொல்லப்படுகிறார். பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிலைதான் எப்பொழுதும் இருக்கக்கூடியதுன்னு காட்டப்படுகிறது. துவயமந்திரத்துல ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யேன்னு இருக்கு, ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு இருக்கு. இந்த ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே முமுட்சுப்படியிலே பிள்ளலோகாச்சாரியர் இந்த அர்த்தத்தை காட்டுகிற போது அற்புதமான சில விஷயங்கள்லாம் காட்டுறார். ஸ்ரீனா என்ன அர்த்தம்? ஸ்ரயத்தை இதி ஸ்ரீஹி, ஸ்ரீயத்தே இதி ஸ்ரீஹி. நம்மாலே ஆசிரயிக்கப்படுகிறாள் பிராட்டி, தான் பகவானை ஆசிரயிக்கிறாள். நாமெல்லாம் பிராட்டி எதுக்காக ஆசிரயிக்கிறோம் என்னால் நம்முடைய வாழ்ச்சிக்காக. பிராட்டி எதுக்காக பகவானை ஆசிரயிக்கிறாள்னா நம்முடைய வாழ்ச்சிக்காக, தன்னுடைய வாழ்ச்சிக்காகன்னு இல்லை. அப்ப நமக்காக பிராட்டி எம்பெருமானை ஆசிரயிக்கிறாள், நாமும் நமக்காக எம்பெருமானை பிராட்டியை ஆசிரயிக்கிறோம். அப்போ தான் அங்க ஆசிரயிக்கிறபடியாலே பிராட்டியினுடைய பாரதந்திரியம் காட்டப்படுது, அந்த பிராட்டியினுடைய அனன்யார்கத்துவம் காட்டப்படுகிறது, அந்த பிராட்டியினுடைய காருண்யம் காட்டப்படுகிறது நாம் ஆசிரயிக்கிறபடியாலே.
அவள் பகவான வணங்குகிறாள், அதனாலே அவள் அவனுக்கு பரதந்திரை. நாம் பிராட்டியை வணங்குகிறோம், நம்முடைய காரியத்தை அவள் செய்கிறாள், அதனால கிருபை இருக்கிறது. ஆக நாம் அவளுக்கு கருணை இருக்கவே தானே அவள்கிட்ட போறோம். அதனால கருணையே வடிவெடுத்தவளாக அமைந்திருக்கக்கூடியவள் பிராட்டி, அவனுக்கு வசப்பட்டவளாக அமைந்திருக்கக்கூடியவள் பிராட்டி, அவனை தன் வசத்திலே கொண்டிருக்கிறாள். அப்படின்றதுக்கு சப்தம் எங்க இருக்கு அப்படின்னால் மது, அவனோடு கூடவே இருக்கிறாள். நித்திய யோகம், மதுன்றதுக்கு என்ன காட்டுகிறாருனால் நித்திய யோகம், நித்திய யோகே மது சம்ஸ்கிருதத்துல சொல்றது. அப்ப என்றென்றும் கூடவே சேர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலதான் தெரிவிக்கக்கூடிய விஷயம், ஏன் பிரிஞ்சே போறது இல்லையா? பிராட்டி ஒரு நாளும் பெருமானை விட்டு பிரிந்தவள் கிடையாது. ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்றது பிராட்டின்றது தத்துவத்தை. யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தமா. யதா சர்வகதா, விஷ்ணுவானவன் எப்படி எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிறானோ அதே போல இவளும் கூட அவனோடு கூடவே வியாபித்திருக்கிறாள். அப்ப அவனை விட்டு பிரியறதே கிடையாதே அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப அங்கதான் பிள்ளலோகாச்சாரியர் காட்டுறார், இவளோட கூடியே வஸ்துவினுடைய உண்மை. உண்மைனா சத்பாவம் இருக்கும்படியான தன்மை. ஆங்கிலத்துல சொல்லணும்னா தி வெரி எக்ஸிஸ்டன்ஸ். The very existence of Pirati, the very existence of Bhagavan is with Pirati. இவளோடு கூடியே only with Pirati the existence is there. அப்ப பிராட்டி இல்லை என்னால் பெருமான்ற தத்துவமே இருக்க முடியாது. இதுதான் தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை. ஸ்ரீயப்பதிஹி நிகிலேய பிரத்யநீக கல்யாணைகதானஹா ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணானந்த ஞானானந்தைக்க ஸ்வரூபா அப்படின்னு சொல்லும் போது அந்த பகவான் இப்படிப்பட்ட ஸ்வரூபனாக இப்படிப்பட்ட வடிவாக இருக்கிறான் அப்படின்னு ஆரம்பிக்கணும். நிகிலேய பிரத்யநீகா, எல்லா விதமான தாழ்ந்த குணங்களும் அவனிடத்துல வெளியிலே இருக்கிறது. ஒரு விதமான தாழ்குணங்களும் அவனிடத்துல கிடையாது. அனைத்து தாழ்ந்த குணங்களுக்கும் புறம்பாயிருக்கக்கூடியவன் நிகிலேய பிரத்யநீகன். அடுத்தது கல்யாணைகதானன், எல்லா கல்யாண குணங்களும் அவனிடத்துல இருக்கின்றது. அப்ப இந்த ரெண்டு அடையாளம் சொன்னா போராதோ. அதுக்கு மேல ஸ்வேதர சமஸ்து விலட்சண அனந்த ஞானானந்தைக்க ஸ்வரூபா, ஸ்வேதர தன்னை ஒழிந்த அத்தனை வஸ்துக்களை காட்டிலும் மேம்பட்டு மாறுபட்டு வேறுபட்டு இருக்கக்கூடியவன். அதுக்கு மேல அனந்த ஞானானந்தைக்க ஸ்வரூபா, முடிவற்றவனாய் இருக்கக்கூடியவன். ஞானம் ஆனந்தம் இவையே வடிவாயிருக்கிறவன். அப்ப ஸ்வரூபத்தை இப்படி நிர்ணயம் பண்ணா போறோம். பகவான்றவன் எப்படி இருப்பான்னா இதெல்லாம் இருக்கும். இப்படி இருக்கிறவன் தான் பகவான். இதுக்கு முன்னால என்ன காட்டுறாருன்னா பெருமானார் ஸ்ரீயப்பதி. அப்ப இதுவும் மற்ற ஸ்வரூப குணங்களோட சேர்ந்து இருக்கக்கூடியது. பரம்பொருள்னா எப்படி இருக்கும்? ஞானமாய் இருக்கும். பரம்பொருள்னா ஆனந்தமாய் இருக்கும். பரம்பொருள்னா குத்தமத்ததாய் இருக்கும். பரம்பொருள்னா எல்லா கல்யாண குணங்களுடன் கூடினதாக அமைந்திருக்கும். பரம்பொருள்னா முடிவற்றதாய் இருக்கும். இதெல்லாம் அடையாளம். இந்த அடையாளத்துக்கு முன்னால பரம்பொருள்னா எப்படி இருக்கும்னா மகாலட்சுமிக்கு கணவனாயிருக்கும். அதத்தான் திருமிஷி பிரானுடைய திருவாக்கு, திருவில்லா தேவரை தேரேல் மின் தேவு. திருவில்லாத தெய்வத்தை நீங்கள் தெய்வமாக எண்ணாதீர்கள் அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த விஷயத்தை பார்க்கிற போது இவளோட கூடிய வஸ்துவினுடைய உண்மை அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. சரி, பிரிஞ்சா என்ன? பிரிஞ்சா யாருக்கு நட்டம்? அவ பெருமானுடைய கூடியிருக்கிறவோ, அவ பிரிந்தாலேயானால் அவளுக்கு தானே நட்டம்னா நமக்கு நட்டம். ஏன் பிரிய மாட்டாள்? ஏன் இன்னைக்காவது ஒரு நாள் வெளியில போயிட்டு வரலாம், இப்படி வெளியில கடத்தெருவு சுத்தி பார்த்துட்டு வரேன்னு கிளம்பலாம் பைய எடுத்துட்டு, அல்லது எங்கேயாவது திவிதேச யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு போறான்னு வச்சுக்கலாம். பெருமானை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறா, போயிட்டு கொஞ்சம் அப்படியே சுத்திட்டு வரலாம், பிறந்தகத்துக்கு போயிட்டு வரலாம், அங்க போகலாம் இங்க போகலாம் அப்படின்னா
அவளுக்கு ஒரு பயம், போறதுக்கு பயம் உண்டு. ஏன்னா ரெண்டு பக்கத்துல ரெண்டு பேர் இருக்கா. ஒரு பக்கத்துல சேத்தனான ஜீவாத்மா இருக்கான், குழந்தை. மற்றொரு பக்கத்துல ஈஸ்வரனான தகப்பனான பகவான் இருக்கிறான். அப்ப இவனுடைய அபராதத்தை பார்த்தாலும் இவ்வளவு தப்பு பண்ணி வச்சிருக்கு இது. அவனுடைய சுவாதந்திரியம், அவன் தன்னிஷ்டமாக நடக்கக்கூடியவன் பகவான். அப்ப இவன் பண்ணின தப்ப பார்த்து அவன் அடித்து விட்டானே, ஆனால் என்ன பண்றது? அது அவருடைய கருணை. அதனால என்ன பண்ணுகிறாள் என்னால் அவனை விட்டு பிரிவதே கிடையாது. ஒரு நாளும் அவனை விட்டு பிரிவது கிடையாது. ஏன்னா இதுவும் தப்பு பண்ணக்கூடிய குழந்தை, அவனும் முரட்டுத்தனமாக அடிக்கக்கூடிய சுபாவம் படைத்தவன். அப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல அவன் அடிக்காதபடி பண்ணணும், இவன் தப்ப தொடர்ச்சியாக பண்ணாதபடி பண்ணணும். அப்படின்னா அவனோட கூடவே இருந்தால்தான். ஒருவேளை அவனுடைய திருமார்பை விட்டு அகன்று சென்றாலேயானால் என்ன ஆகும்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல ஆறாவது ஒருத்தன் போய் நின்னானேயானால் பகவான் பார்ப்பான், இத்தனை நாளா நான் ஒருத்தனை அடிக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன், இவ அடிக்க விட்டாத கைய பிடிச்சு தடுத்துட்டு இருந்தா, இன்னைக்கு ஒருத்தன் மாட்டினா இவ பக்கத்துல இல்ல, அடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க தொடங்கி விடுவானோன்னு பயம். அதுதான் இந்த மதுப்புக்கு பிரயோஜனமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ நாம தப்பு பண்ணிட்டோமே, பெருமாடுல போனா என்ன பண்ணுவோம்னு நாம பயப்பட வேண்டாம். பெருமாள் சுதந்திரனாச்சே, அவன் அடிச்சுடுவானேன்னு பயப்பட வேண்டாம். நாம தவறுக்கும் பயப்பட வேண்டாம், பண்ணின தவறுக்கு. இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது. பண்ணின தவற்றுக்கு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பகவான் சுதந்திரனாயிற்றே, அடிப்பானோ என்று அதற்கும் பயப்பட வேண்டாம். அப்போ இந்த தவறுகளுக்கு தன்னுடைய அபராதத்தையும் ஈஸ்வரனுடைய சுவாதந்திரியத்தையும் பார்த்து சேதனனுக்கு அஞ்ச வேண்டான்னு காட்டுறார். அப்போ அந்த பெருமானும் பிராட்டியும் ஒரு நாளும் தங்களுக்குள்ளே பிரியாதவர்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய சேர்த்தி என்பது அவதாரத்துக்கு சேர சேர்த்தியாக வருகிறது. அப்படி சேர்த்து வைப்பதற்காக வந்தவர் தான் உத்தமரா இருக்கக்கூடியவர் விஸ்வாமித்தர். விஸ்வமித்தர் என்ற அர்த்தம் எல்லாம் ஏற்கனவே சொன்னேன். அப்படிப்பட்டவர் ராம பரத்வத்தை அபாரமாக வர்ணித்து காட்டியிருக்கிறார். அகம் வேத்மி மகாத்மானம் என்கிற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் பார்த்தோம். அதுக்கு மேல ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் காட்டப்பட்டிருக்கிறது. தசரதன் சொல்றான், என்னுடைய ராமன் இருக்கானே, அவன் எப்படிப்பட்டவன்னா, ஊனஷோடச வருஷா, 16 வயசே ஆகலையே சுவாமி, அவனை போய் யுத்தத்துக்காக அனுப்ப சொல்றீரு, உம்மோட கூட யுத்தம் பண்றதுக்காக அனுப்ப சொல்றீரு. யுத்தத்துக்குரிய வயசா அவனுக்கு? மே ராமஹா, அவன் ஏன் ராமன் இல்லையா? அவன் ராமன் இல்லையா? ராஜீவலோச்சனா, தாமரை கண்ணன் இல்லையா? ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி, ராட்சசை சஹ, ராட்சசாளோட கூட அவனுக்கு யுத்தம் பண்றதுக்கு உண்டான தகுதியை நான் இவனிடத்துல பார்க்கவே இல்லையே, நான் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ விஸ்வாமித்திரர் எப்படிப்பட்டவர் என்னால், பெருமாளுடைய சங்கல்பத்தை தெரிஞ்சின்றவர். பெருமாளுடைய சங்கல்பம் யஜ்ஞ விக்னகரம் அந்யாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யஜ்ஞத்துக்கு யார் தடை பண்ணுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நான் அழிப்பேன். அப்ப இந்த பெருமாளை கொண்டு நம்முடைய யஜ்ஞத்தை நாம காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தியை இறந்தான். சக்கரவர்த்தியின் இடத்துல பிரார்த்தித்தான், தசரதன் இடத்துல பிரார்த்தித்தான். அப்போ தசரதனுக்கு ராமன் இடத்துல என்ன இருந்ததுன்னா, பெருமாள் இடத்துல அத்தனை வாத்சல்யம், அத்தனை ஆசை, அத்தனை விருப்பம். அதனால என்ன ஆச்சுன்னா, அவன் கொஞ்சம் மதி கலங்கி விட்டான், கொஞ்சம் குழப்பம் அடைந்து விட்டான். பெருமாளுடைய சக்தியை மறந்தான், பெருமாளுடைய வைபவத்தை மறந்தான். சக்தி வைபவத்தை எல்லாம் மறந்து விட்டு என்ன பண்ணினான்னா, ராமனிடத்துல பரிவு மாத்திரம்தான் இருந்தது. ஒருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால் எண்ணீரே, மதியெல்லாம் உள்கலங்கினான். அப்படி அதனால கலக்கத்தோடு அகம்பேத்மின்னு அவன் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தையிலேயும் கூட
மனசுல ஒரு சமாதானம் வரல. நான் அறிவேன், நீ தெரிந்து கொள்ள மாட்டாய். மகாத்மாவான ராமனை நான் அறிவேன். வசிஷ்டரும் தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்த ரிஷிகளும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு வைபவத்தை, ராம வைபவத்தை பேசினார். அத்தனை ராம வைபவத்தை கேட்டும் கூட மனசு தெளியல, கடல் கலங்கினார் போலே இருந்தது. அதனால ராமனுடைய அந்த வயசை பார்க்கிறா, சின்ன குழந்தையாச்சு எப்படி மன்னாடுறா. வேண்டாமே, நான் வரனே, சதுரங்க சைன்யம் வருமே. அதுக்கு அழகான ஸ்லோகம் தான், ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா நயுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹராட்சசை. அதி விபுலமான வியாக்கியானம். எப்படி அகம்பேத்மி ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணி இருக்கிறாரோ அதே மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். இந்த வியாக்கியானத்தில் இருக்கிற அர்த்தங்களை எல்லாம் நாம அனுபவிக்கலாம். இன்னும் 16 வயசு கூட ஆகலையே. ஊன ஷோடச வருஷா வருஷம், ஷோடச வருஷா 16 வருஷம். ஊன 16 வருஷத்துல குறைவா இருக்கு. 16 வருஷத்துக்கு குறைவுன்னா 16 வருஷம் நிரம்பவில்லை அப்படின்னு சொல்லுது. இதுக்குதான் ஒரு பிரமாணம் எடுத்து காட்டுறார். க்ஷீரகண்டஸ்ச ராமபத்ரஹா. அனர்கராகவம்னு ஒரு ராமாயணம் இருக்கு. அந்த ராமாயணத்துல சொல்லக்கூடிய வார்த்தை, ராமபிரான் எப்படிப்பட்டவன்னா க்ஷீரகண்டஸ்சா. க்ஷீரகண்டம்னாக்கா பால்மணம் மாறாதவனாகத்தான் அமைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதனால க்ஷீரகண்டஸ்சா அப்படின்னு சொன்னால் கழுத்திலே பால் தங்கி இருக்கக்கூடிய ராமபத்ரன். அப்ப கழுத்துல பால் தங்கி இருக்குன்னாக்கா பால் குடிக்கிற குழந்தை, சின்ன குழந்தைன்னு அர்த்தம். சிறுபிள்ளை, பால் மனம் மாறாத பச்சிளங்குழந்தைன்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். அவன் இப்படிப்பட்ட வயசுல ஒரு சண்டை போட முடியுமா? ஊனஷோடச வருஷம். அவன் எப்படிப்பட்டவன்னா பாலன், ஒரு பிள்ளை. இப்போ குழந்தைகள் இருக்காளே, அவர்களுக்கு 16 வயசு பரியந்தமாக பால ஆஷோடசாத் வருஷாத்து பௌகண்டஸ்தேதி கீர்த்தியதே. பௌகண்டன் அப்படின்னு அவனை சொல்லுவார்கள். சின்ன குழந்தை, சின்ன குழந்தை, சின்ன குழந்தை. 16 வயசு வரைக்கும் அவனுக்கு என்ன சிறுபிள்ளைன்னா, அவனுக்கு என்ன தெரியும் சிறுபிள்ளைன்னா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள். அதனால அவனுக்கு எங்கேயாவது போய் பேச முடியுமா? ஏதாவது வார்த்தை சொல்ல முடியுமா? 4 பேரோட பழக முடியுமா? பெரிய விஷயங்களை எல்லாம் முடிவெடுக்க முடியுமா? ஒண்ணுமே தெரியாதே. அதுக்குண்டான இன்னும் வயசே ஆகலையே அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப நான் வரேன். சதுரங்க சமாயுக்தம் மயா சகிதம் நயா. என்னுடைய சதுரங்க சைன்யத்தை அழைச்சிட்டு போ. ரத கஜ துரக பதாதிகள், தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாள்படை, இப்படிப்பட்ட சேனையெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதோட கூட நான் வரேன். இத்தனையும் எடுத்துன்னு நான் வரேன் அப்படின்னு போ. அப்படி போனே ஆனால், தேவரீர் அழைத்து சென்றீரே ஆனால், விஸ்வாமித்திரரே, தேவரீருக்கு பலன் ஏற்படும். இந்த சின்ன குழந்தைய அழிச்சுன்னு போய் என்ன பலன் ஏற்படும்? ஊனசோட சவர்ஷா, சின்ன பிள்ளையாதானே அமைந்திருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப அவனுடைய பருவம், அவனுடைய வயசு இப்படி இருக்கக்கூடியது. அப்ப இந்த வயசுல தனுர்வேதத்தை நன்கு கற்கவில்லை. இன்னமும் யுத்தம் பண்ணணும்னா தனுர்வேதம் தெரியணும் இல்லையோ, யுத்தத்துக்குண்டான சாஸ்திரங்கள்லாம் தெரியணும் இல்லையோ, அந்த பிரக்கிரியெல்லாம் தெரியணும் இல்லையோ, அதெல்லாம் ஒண்ணுமே தெரிந்து கொள்ளாதவனாக அமைந்திருக்கக்கூடியவன். இந்த ஒரு சேனையை நம்மால எப்படி அழிக்க முடியும்ன்ற விறகு கூட தெரியாதவர், அப்படின்ற முறையும் தெரியாதவர். அதுக்கு மேல இது அதிகமான பெரிய சேனை, இது சின்னதான சேனை அப்படின்னு அதை பார்த்து அதை கணிக்க கூட முடியாதவனாக அமைந்திருக்கக்கூடியவன் இந்த ராமன். அப்படி இருக்கும்படியான விஷயங்களிலே இவருக்கு ராமன் சொன்னும்படியான இந்த விஷயம். அதனால 16 பிராயமும் கூட நிரம்பாதபடியாலே அஸ்திரமும் கிடையாது. அஸ்திரம் வேற, சஸ்திரம் வேற. சஸ்திரம்னா ஆயுதம், ஆயுத பயிற்சி, சஸ்திராபியாசம்.
அஸ்திரம்ன்றது மந்திரபூர்வகமாக எதிரிகளை தாக்குவது. அதுக்குண்டான உபதேசங்கள் வேண்டும். அந்த உபதேசம் கூட இவருக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். எங்கேயும் யுத்தம் பண்ணி எங்கேயாவது வழக்கம் இருக்கா? அப்படி இருக்கிறவன் 16 வயது நிரம்பாதவனாக தான் அமைந்திருக்கக்கூடியது. அப்படி இருக்கும்படியான விஷயம். அப்போ ஊனஷோடச வருஷா இந்த இடத்துலதான் ஒரு விசாரம் பண்ணுகிறார். 16 வயசு நிரம்பல்லை ராமபிரானுக்கு. இப்போ ரொம்ப விசேஷமான வேடிக்கையான ஒரு ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சினா, லோகத்துல இப்படி ஒரு பிரவாதம் சொல்லிட்டு இருக்கா சில பேர். சீதா பிராட்டி ராமனோட வயசுல மிக்கவள், ராமனோட வயசு அதிகமானவள் அப்படின்னு எல்லாம் சொல்றார். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்து வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை அழகாக ராம சீதா வயோ விமர்சம், ராமபிரானுடைய வயசு என்ன, சீதா பிராட்டினுடைய வயசு என்ன, கல்யாண காலத்துல விவாக காலத்துல 2 பேருடைய திருநட்சத்திரம் எப்படி இருந்தது அப்படின்றத ரொம்ப அழகாக விஷயம் காட்டுறார். இப்ப ஊனான்ற சப்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? குறைவு. ஷோடசோனம்னா ஷோடசத்துக்கு குறைவாக இருக்கக்கூடியது. அப்பதான் ஊன ஷோடசா அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம் காட்டுறார். அப்ப குறைவுன்னா எவ்வளவு குறைவு? 1 மாசம் குறைஞ்சிருந்தாலும் குறைவுதான், 4 வருஷம் குறைஞ்சிருந்தாலும் குறைவுதான். 10 வயசும் 16 வயசுக்கு குறைவு, 15 வயசும் 16 வயசுக்கு குறைவு. அப்ப எதுவாக அமைந்திருக்க வேண்டும்? அப்ப இந்த இடத்துல எப்படி சொல்றதுன்னாக்கா, குறைவுன்னு சொல்லியிருக்கார். 15 வயசுன்னு வச்சுக்கோங்க. அசியூம் தட். இப்ப மேத்தமெட்டிக்ஸ் கணக்குகள் எல்லாம் அசியூம் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சோ அப்படின்னு முதல்ல அசம்ஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அசம்ஷனை மெய்யாக்குறதோ இல்ல வேற ஏதாவது சப்ஸ்டியூட் பண்றதோ ஏதோ கணக்குல வரும். அல்ஜிப்ரா கணக்குல எல்லாம் வரும். அந்த மாதிரியாக 15 15 அப்படின்னு வச்சுட்டு 16வது வயசு இது ஒரு பட்சம். 16வது வயசுன்னுட்டு அதுக்கு மேல சீதை ராவண சந்நியாசின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா. சமாத்வாத சதத்ராகம் ராகவஸ்ய நிவேசனே. ராவண சந்நியாசி வந்தா, நீ யாரு என்னன்னு கேட்டா, நான் ராகவனுடைய பத்னி அப்படின்னு சொல்லிட்டு ராகவனுடைய அந்த அற்புதமான அரண்மனையில சமாத்வாதச தத்ராகம் 12 வருஷ காலம் ஆனந்தமாக நான் அமைந்திருந்தேன் அப்படின்னு காட்டியிருக்கிறாள். அப்ப பெருமானுக்கு ராவண சந்நியாசி வருகிற போது அது ஒரு 16, இது ஒரு 12, 28 வயசு. அப்போ பெருமாள் காட்டுக்கு எழுந்தருளுகிற போது பர்த்தா மம மகா தேஜா தேஜா வயசோ 25. அப்ப இது 28ன்னு முதல்ல வச்சுக்கோங்க. ஒரு பட்சம் 28 வயசுன்னு காட்டியாச்சு. அடுத்தது 2வது மம பர்த்தா மகா தேஜா வயசா 25. என்னுடைய பர்த்தா எப்படிப்பட்டவர் என்னால், அதாவது அவர் 25 25 வயதை உடையவராக அமைந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு பிராட்டி ராவண சந்நியாசியின் இடத்துல சொல்லும் போது விஷயமாக அமைந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன விஷயம் பார்க்கிறதுனாக்கா, பிராட்டி நேர ஸ்பஷ்டமா சொல்லிட்டா 25 வயசுன்னு. அப்ப 28 25 அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ பிராட்டி இன்னொரு வார்த்தையும் சொல்றா. ராமபிரானுக்கு 25 வயசு, அப்போ எனக்கு 18 வயசு, எனக்கு 18 வயசு ஆயிருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது விஷயம். அப்ப காட்டுக்கு புறப்படுகிற போது அஷ்டாதசகி வருஷாணி மம ஜன்மனி கண்யதே, என்னுடைய வயசு 18ன்னு கணிக்கப்பட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்ற வார்த்தை. அப்ப இதை வச்சுட்டு பார்த்தா 25. பெருமாள் காட்டுக்கு புறப்படுகிற போது 25.
ராவண சன்னியாசியின் இடத்துல பிராட்டி சொல்லி இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தையா அமைந்திருக்கிறது 28 வயசுன்னு காட்டுது. நான் 12 வருஷ காலம் இருந்தேன் அப்படின்னு பிராட்டி சொல்லி இருக்கிறபடியாலே இந்த 16 சேர்த்து வச்சுட்டோமானால் 28ன்னு ஆறுது. ராவணன் இடத்துல பிராட்டி நேர சொன்னது 25 வயசு காட்டுக்கு புறப்படுகிற போது அப்படின்னு இருந்தது. அதே சமயத்துல தச சப்தச்ச வருஷாணி தவ ஜாதஸ்ய புத்திரக ஆசிதானி பிரகாங்ஷந்தம் மயா துக்க பரீட்சயம். என்னுடைய துக்கத்தை நீ போக்கி இருக்கக்கூடியவை. இப்ப எப்பொழுதிலிருந்து என்னால் நீ அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் தச சப்தச்ச வருஷாணி. தச சப்தச்ச வருஷாணி அப்படின்னு வார்த்தை இது கௌசல்ய சொல்லும்படியான வார்த்தை. ராமனை பார்த்து கௌசல்ய பிராட்டி சொல்லும்படியான அற்புதமான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. பிள்ளாய் நீ பிறந்த பின்பு, ஆமா நீ பிறந்த பிற்பாடுதான் என் துக்கமெல்லாம் வடிஞ்சதுப்பா. நீ எப்ப பிறந்திருக்கிறாய்? 10 வருஷம் 7 வருஷம் ஆக 10ம் 7மான வருஷங்கள். 17 வருஷம் துக்கமில்லாத இருந்த நானு இப்ப காட்டுக்கு போறேன்றியப்பா. இது கௌசல்ய சொல்ற வார்த்தை. அப்ப இதை வச்சுட்டு பார்த்தால் ராமபிரானுக்கு 17 திருநட்சத்திரம் காட்டுக்கு புறப்படுகிற போது 17 திருநட்சத்திரத்துல 12 வருஷ காலம் பிராட்டியோடு கூட இருந்தான் என்னால் ராமபிரானுக்கு 5 வயசுல கல்யாணம்னு தேர்றது ஒத்துக்க முடியாது. ஏன்னா 16 வயசு ஆகலைன்னு சொல்லி இருக்கிறபடியாலே 16 நெருங்கிட்டு இருக்குன்னு காட்டுறது. அப்ப கௌசல்ய சொன்ன வார்த்தையும் வச்சுண்டு பிராட்டி சொன்ன வார்த்தையும் வச்சுண்டு ஊனஷோடச வருஷான்ற வார்த்தையும் வச்சுண்டு ராமனுக்கு என்ன வயசு நிர்ணயம் பண்றது? ராமனுக்கு திருக்கல்யாண காலத்துல 15 வயசுன்னு நிர்ணயம் பண்ணலாமா? 13 வயசுன்னு நிர்ணயம் பண்ணலாமா? அல்லது 5 வயசுன்னு நிர்ணயம் பண்ணலாமா? விசித்திரமா இருக்கு, ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இப்ப இது 3 இடத்தையும் எடுத்து அழகா அனலைஸ் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை. இப்ப குறைவுன்ற சப்தமானது என்ன அர்த்தம் காட்டும்னா, ஏன் 16 நெருங்கின்னு இருக்கணும்னு நிர்பந்தம்? ஏன் 12 இருந்தா குறைவு இல்லையா? அது 16க்கு குறைவுன்னா 12ன்னே வச்சுக்கோங்க. அப்போ 12 12 24. எங்க பர்த்தா புறப்பட்டு வருகிற போது, காட்டுக்கு புறப்பட்டு வருகிற போது 25 வயசுன்னு சீதா பிராட்டி சொல்லி இருக்கிறாள். இது சீதா பிராட்டி 6 இடத்துல சொன்னா, 6வது ஒரு வழிப்போக்கன் இடத்துல சொல்லியிருந்தாக்கா அது தப்போ எதையோ வாய் வார்த்தையா சொல்லிட்டான்னு வச்சுக்கலாம். வந்தவன் சன்னியாசி வேஷத்தோட வந்தான். அப்ப சன்னியாசி வேஷத்தோட வந்திருக்கிறவனிடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை சத்தியமான வார்த்தையாக உண்மையான வார்த்தையாக இருக்குமே ஒழிய அது பொய்யா இருக்காது. அப்ப அந்த வார்த்தையை பொய்ன்னு சொல்ல முடியாது. பிராட்டி 25ன்னு சொன்ன வார்த்தையை மெய்யாக வைத்துக் கொண்டு 25ல 12 வருஷ காலம் நான் ராமனுடைய அரண்மனையிலே ஆனந்தமாக இருந்தேன்னு சொன்னபடியாலே 25லிருந்து 12 கழித்து விட்டு மீதி இருக்கிற 13ன்னா 12 13 அந்த வயசுல ராமபிரானுக்கு திருக்கல்யாணம். அப்ப இந்த ஊனசோடச வருஷான்றதும் பொருந்தி விடுகிறது. ஏன்னா குறைவாக இருக்கக்கூடியது 3 குறைவு, 16க்கு 3 நாள் குறைவு. அப்ப 12 வயசு நிரம்பி 13வது வயசு ராமபிரானுக்கு. இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். உடனே ஒருத்தர் கேட்டார், அம்மா சொல்றது தப்பா? அப்போ தாய் சொல்றது தப்பா? தாரன் சொல்றதுதான் சரியா? அப்ப இது ரெண்டையும் பொருந்த வேணுமே. இப்ப 28 இல்லைன்னு சரியா போயிடுச்சு நமக்கு. ஏன்னா ராவண சன்னியாசி முன்னால சொன்ன வார்த்தைன்றதுனால 25 தான்ன்றது ஒத்துணாச்சு. காட்டுக்கு புறப்படுற போது 25, அதுல இருந்து 12 கழிச்சு 13. இப்ப நமக்கு நிர்ணயம் 12 முடிஞ்சு 13வது அப்படின்றது நிர்ணயம் ஆயிடுச்சு. ஆனால் கௌசல்ய பிராட்டி தசசப்தான்னு 17ன்னு சொல்லியிருக்காளே. ஒரு வியாக்கியாத்தா சொன்னார்,
உபநயனமாக கூடிய வயசை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தான்னு அர்த்தம். த்விஜனா இருக்கக்கூடியவன், அதாவது இருபிறப்பாளனா இருக்கக்கூடியவன், திரைவர்ணிகர்கள் எல்லாம் த்விஜர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உபநயன சம்ஸ்காரம் உண்டு. ராமா உனக்கு உபநயனம் பண்ணினதிலிருந்து 17 வருஷம் அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டால் 17 24 25 சீத்தை சொன்ன 25 சரியா இருக்கு, அதனால 12ன்னு பொருத்தமாயிடுறதுன்னு சொன்னான். இந்த வாதத்தை ஒத்துக்கல நம்ம பெரியவா. ஏன் ஒத்துக்கலன்னா, பெருமாள் காட்டுக்கு புறப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி பிரிந்து போகிறேன்னு சொன்ன போது கண்ணும் கண்ணீருமாக சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி அழுது கொண்டே சொல்லும்படியான வார்த்தையிலே இந்த வார்த்தை இருக்கிறதுனால், அழுகையோடு சொல்லக்கூடிய வார்த்தைன்னு சொன்னால் இந்த வார்த்தையில என்ன பண்றது? இதுல இவ உபநயனம் ஆறுது, தர்மசாஸ்திரத்தை பார்த்து தர்மசாஸ்திரத்து பிரகாரம் உபநயனம் ஆறுதுல இருந்தா பிறப்பு கணக்கு, அதுல இருந்து 17 வருஷம் கணக்கு போட்டுவிடாவோ. இதெல்லாம் வருத்தப்படுற காலத்துல இந்த சாஸ்திரார்த்த ஞானமே வராது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ சொன்ன ஸ்லோகத்தை தச சப்த சான்னு ஒரு வார்த்தை இருக்கு. 17 அப்படின்னு சொல்லி இருக்கிறபடியாலே 17 சொல்லி இருக்கும்படியான விஷயமாக இருக்கக்கூடியது அங்கதான் காட்டியிருக்கிறார்கள். பின்பு எங்கனேயாக கடவதெனில் 25 பிராமணிகம், ஊனசோடசத்தையும் தசசப்த சவியும் இதுக்கு ஏற்க யோசிக்க கடவோம். எங்கனே என்னில் ஊன சப்தம் ஷோடச சங்கியா வைகல்யத்தை காட்டும் அத்தனை போக்கி விகல சங்கியை இன்னது என்று விசேஷிக்க மாட்டாத சாமானிய சப்தம் ஆகையாலே விசேஷ ஆகாங்கை உண்டாக ராவணனுக்கு ஹிதம் சொல்லுகிற மாரீச்சன் பெருமாள் பலம் சொல்லும் பிரகரணத்திலே விஸ்வாமித்ர அத்வரபங்கம் பண்ணினவன்று தத்ரட்சணார்த்தமாக தசரதன் பக்கலிலே ராமலட்சுமணர்களை வேண்டிச் செல்ற பிள்ளைகள் பருவம் நிரம்பாமை சொல்லுகிற சக்கரவர்த்தி பாலஹா 12 வருஷா என்று சொன்னான். அப்ப அந்த இடத்துல அழகான வார்த்தையை காட்டும்படியான விஷயம், ராவணனுக்கு நன்மை சொல்றான் மாரீச்சன். அப்ப சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை விஸ்வாமித்திரர் கேட்டார். அந்த விஸ்வாமித்திரருக்கு தசரதன் என்ன சொன்னான் தெரியுமா? 12 வயசு தானப்பா ஆறுது என் குழந்தைக்குன்னு சொன்னான் அப்படின்னு மாரீச்சன் சொல்ற வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சுட்டோமானால் அப்ப 12 வயசுன்னு தெரியுது இல்லையோ, அதனால இந்த 12 வயசுன்னு தெரியறது. அப்ப தச சப்த அப்படின்றதோட சகாரத்தையும் சேர்த்து தச சப்த சப்த சான்னா அண்டுன்னு அர்த்தம். அதுவும் தச 10 7 அப்படின்னா அந்த உண்மைக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும். உண்மைக்கு அர்த்தம் அந்த உண்மைக்கு முன்னால என்ன எண் வருதோ அந்த எண்ணை தான் வச்சுக்கணும். 10 7 7 அப்ப 10 7 17 17 24 அப்படின்னு வச்சுட்டா இந்த அர்த்தம் சரியாக போகிறது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஊனசோடச வருஷா, அப்ப 12 வயசு தானப்பா என்னுடைய சுவாமி என்னுடைய குழந்தைக்கு ஆறுது அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஆகவே ஊனசோடச வருஷா காகபக்ஷதரம் வீரம். தலையில சரியான முடி கூட கூடலையே, ஏதோ பக்க குடுமி வச்சுட்டு இருக்கானே. ஏதோ சின்ன சாதாரணமா குழந்தைகள் முடி நன்னா வளரலன்னா முடியும் அப்படியே தொங்கும்படியான முடியாகத்தான அமைந்திருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவனாக இருக்கிறான் இவன். ஊனசோடச வருஷா மே ராமஹா. இவன் யாரு தெரியுமா? என்னுடைய ராமன். ரொம்ப அழகான விஷயம் காட்டப்பட்டிருக்கு, பெரிய சாஸ்திரார்த்தம் காட்டப்படும். ஸ்ரீவச்சன பூஷணத்துல தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை, ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் தன்னுடைய திரவியத்தை கொடுக்க கடவன் அல்லன். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய திரவியத்தை ஏற்க கடவன் அல்லன். அப்ப ஆச்சாரியன் எப்படி ஜீவிக்க முடியும்? ஆச்சாரியனுடைய டே டு டே அஃபேர்ஸ் எல்லாம் எப்படி போகும்? ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணுவன் ஆச்சாரியனுடைய வேலையே சிஷ்யனுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறது. சிஷ்யனுடைய வேலை என்னன்னால் தேசாரும் சிச்சனவன் சீர்வடிவை, ஆச்சாரியனுடைய திருமேனியை அவன் பார்த்துக்கணும்.
அப்ப ஆச்சாரியன் திருமேனிய சிஷ்யன் பார்த்து கொள்ள வேண்டும் என்னால் தன் திரவியத்தை கொண்டுதானே பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ஸ்ரீவசன பூஷணத்துல தப்புன்னுட்டார். குரூர நிஷித்தம், பலத்தை மாறாடி நினைத்தல். அப்ப ஆச்சாரியன் சிஷ்யனுடைய திரவியத்தை கொள்ள கடவன் அல்லன். கொள்ளில் மிடியனாம் கொடுக்கில் கள்ளனாம். சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு தன்னுடைய திரவியத்தை கொடுத்தானேயானால் சிஷ்யன் திருடனாகி விடுகிறான். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய திரவியத்தை கொண்டாரேயானால் அவருக்கு வறியவராக ஆகிவிடுகிறார் அவர். இது ஒண்ணுமே புரியலையே சுவாமி அப்படின்னு கேட்டார். சிஷ்யன் தன்னதுன்னு அபிமானித்த திரவியத்தை, சிஷ்யனுடைய ஞானமோ சரீரம் வசு விஞ்ஞானம் வாச கர்ம குணானசூனு குருவர்த்தம் தாரையேத்து. ஆச்சாரியனுக்காகத்தான் இது அத்தனையும் கொள்ளணும். பெரிய கிரகம் இருக்கிறது எதுக்குன்னா ஒரு நாளாவது ஆச்சாரியன் எழுந்துள்ள மாட்டாரா? அவர் தங்கி உபயோகப்படுத்துறதுக்காகத்தான். அப்ப ஆச்சாரியனுக்காக நம்முடைய சரீரத்தை தரித்திருக்க வேண்டும், நம்முடைய ஆத்மாவை தரித்திருக்க வேண்டும். சரீரம் வசு விஞ்ஞானம் ஐஸ்வர்யம் ஆச்சாரியனுக்காக, நம்முடைய அறிவு ஆச்சாரியனுக்காக, வாசா இருப்பிடம் ஆச்சாரியனுக்காக, எல்லாமே ஆச்சாரியனுக்காக. அப்ப நாம ஆச்சாரியனுடைய திரவியத்தை கொண்டுதான் நாமே ஜீவிக்கிறோம்னு அர்த்தம். நாம எத்தனை சம்பாதித்தாலும் ஹார்ட் அண்ட் மணினாலும் அதெல்லாம் ஆச்சாரியன். அவருடைய திரவியத்தை கொண்டுதான் நான் வாழ்கிறேன். ஆச்சாரியன் தன்னுடைய திரவியத்தை கொண்டு ஜீவிக்க வேண்டும், சிஷ்யன் ஆச்சாரியனுடைய திரவியத்தை கொண்டு ஜீவிக்க வேண்டும். அப்போ யாராவது ஒரு சிஷ்யன் இது என்னது நான் உமக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆச்சாரியனுக்கு கொடுத்தால் ஆச்சாரியன் அதை ஏற்க மாட்டார். இத நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கான் தசரதன். அதனால அவன் என்ன சொன்னான்னா மே ராமஹா. ஒருவேளை இப்படி சொல்லிட்டாக்கா, அவன் என்னுடைய ராமன், அவன் என்னுடைய ராமன் நான் சொல்லிவிட்டேனே, ஆனால் அடுத்த கணம் உன்னுடைய ராமன் நீ சொல்லிட்ட, இனிமேல் நான் அதை ஏற்பனா? என்ன தரித்திரனாக்க பார்க்கிறியா? எனக்கு வேண்டாம், நீ உன்னுடைய ராமன் அபிமானித்த ராமன் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவார்ன்ற எண்ணத்துல ஊனஷோடச வருஷா மே ராமஹா, என்னுடைய ராமனாகத்தான் அமைந்திருக்கக்கூடியவன். அதுவும் ராமன் ராமஹா. அந்த ராமனை யுத்தத்துக்கு எப்படி அனுப்ப முடியும்? ரமயதீதி ராமஹா. ராமன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா விஸ்வாமித்திரரே? ராமன் சொன்னா எல்லாரையும் ஆனந்தப்படுத்துபவன் அர்த்தம். அழகான கருமுகை மாலை, நல்ல மென்மையா இருக்கக்கூடிய கருமுகை புட்டம், நம்ம மஞ்சள் நிறத்துல இருக்கும், சாஃப்டா இருக்கும், தொட 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 மெத்து மெத்துன்னு இருக்கும். அந்த மாலையை பிசைக்கு வெயில்ல போட்ட மாதிரி இந்த குழந்தைய யுத்தத்துக்கு அனுப்ப சொல்றீர, நியாயமா? எப்படி நான் அனுப்ப முடியும்? நந்தாமி பஷ்யன்னபி தர்சனேனா, இந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அகம் புனர் தேவ குமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமாவிரஜந்தம் நந்தாமி பஷ்யன்னபி தர்சனேனா பவாமி திருஷ்டுவாச்ச புனர்யுவேவா. இந்த குழந்தைய நான் ஒரு தரம் பார்த்தேனே ஆனால் அவ்வளவு சந்தோஷப்படுறேன். ரெண்டாம் தரம் பார்த்துட்டோம்னா 60,000 வயசு இல்ல 25 வயசு பிள்ளையாம நான் மாறி விடுறேன். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய இப்படிப்பட்டவன் ராமஹா மே ராமஹா. ராமஹான்னா ரஞ்சனீயஸ்ய விக்ரமஹின்னு எல்லாம் சொல்லிருக்குன்னாலும் அதெல்லாம் ஒப்புக்கொள்ளுது. ராஜீவலோச்சனஹா. இவன் யார் தெரியுமா? தாமரை கண்ணன். ஐயோ, வெயில் பட்டாலே தாமரை வாடுகிறார் போலே கண் படைத்தவனாக இருக்கக்கூடியவன். இப்ப இந்த மலர்ந்த கண்களை கொண்டு வெயில்லையே நிக்க முடியாதே. அதை தவிர யுத்தம் பண்றவா யார் தெரியுமா? உம்முடைய யாகத்தை கெடுக்கிறவா. நிருதரிட விலக்காவண்ணம்னு நீர்தான சொன்னீர். ராட்சசர்கள் என்னிடத்துல சிரமப்படுத்தாமல் இருப்பதற்காக நீ ராமன் அனுப்புன்னு கேட்கிறீரே.
ராட்சசர்களுக்கெல்லாம் என்ன பெயர் தெரியுமா? நிசாச்சராள், நிசாச்சரிதான் வந்தாளை. நிசாச்சரி, அந்த சூர்பனக நிசாச்சரி. ஏன்னா நிசாச்சரினா, நிசான்னா ராத்திரி, ராத்திரி சஞ்சரிக்க கூடியவர்கள். ராட்சசாளுக்கெல்லாம் ராத்திரி வேளையில பலம் அதிகம். ஆனா இவன் ராஜீவலோச்சனாச்சே. சாயங்காலம் சூரியன் அஸ்தமிச்சுன்னா குழந்தை கண்ணு மூடி தூங்குமே. அப்படி இருக்கக்கூடியவனை நான் என்னமாக அனுப்புவேன்? ஆக ராம இன்னும் இந்த கண்ணனுடைய அழகெல்லாம் ரொம்ப நிறைய வர்ணித்து வியாக்கியானம் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம். நயுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹராட்சசைஹி. அவளோட கூட யுத்தம் பண்ணுவதற்குண்டானதான தகுதியை நான் பார்க்கவில்லை. அப்ப சஹராட்சசைஹி விசேஷ நிஷேதம் பண்ணினேன் அத்தனை போக்கி சாமானிய நிஷேதம் பண்ணினேனோ சஹராட்சசைஹி. சாதாரண சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிறது, சண்டை போட்டான் அங்க சண்டை போட்டான் இங்க சண்டை போட்டான்னா அப்படியா? ராட்சசாளோட சண்டை போட முடியுமா? ராட்சசாலாம் எப்படிப்பட்டவாள்? கூட்டயுத்தாகி ராட்சசாக. ராட்சசர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கூட்ட யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், தவறான யுத்தம் பண்ணக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ராட்சசர்களோடு இவனால யுத்தம் பண்ண முடியாது. ஆகவே ஊனஷோடச வருஷமே ராமஹா ராஜீவலோச்சனா நயுத்த யோகியதாமஸ்ய பஷ்யாமி ராட்சசை சஹா அப்படின்னு சொன்னதும் விஸ்வாமித்திரருடைய கோபம் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு கோபம் வந்துடுத்து. உடனே என்ன சொன்னார்னா, மித்யா பிரதிஜா காகுத்ஸ்தா சுகீ பவ சபாந்தவா. மித்யா பிரதிஜா காகுத்ஸ்தா, பொய்யான பிரதிஜை பண்ணிட்ட நீ. முதல்ல நான் வரச்சே என்ன சொன்னேன்? வரும் வரும் வரணும், உண்மை போல இருக்கிறோம் எல்லாம் வரணும், என்ன வேணுமோ கேளும் தரேன், எல்லாத்தையும் சொன்னியா இல்லையா? இப்ப நீ என்ன சொல்ற? ஐயோ அவனுக்கு 16 வயசு கூட நிரம்பலையே, நான் அனுப்ப மாட்டேன், நான் ஒண்ணு நான் வரேன், சதுரங்க சைன்யத்தோட நான் வரேன், இதெல்லாம் வார்த்தை சொல்றேன்னா பொய்யான பிரதிஜை பண்ணிட்டேன். சந்தோஷமா இரு. சுகீ பவ சபாந்தவா. சில பேர் எதிரில் வருவா, இங்க சௌக்கியமா இருக்கிறா அப்படின்னு கேப்பா. இந்த சௌக்கியமா இருக்கிறான்னு கேட்கிற அந்த தோரணையே எப்படி இருக்கும்னா, துவனியே எப்படி இருக்கும்னா, நீ ஏன் இன்னும் இருக்கேன்னு அர்த்தம் வரும். அதே மாதிரி சுகீபவ சபாந்தவா, ரொம்ப நன்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட சாபம் மாதிரி இருக்கு. நடுநடுங்கி போயிட்டான் தசரதன். உடனே வசிஷ்டர் பக்கத்துல இருந்தார். தசரதா, அனுப்பி வை குழந்தைகளை, பல நன்மைகள் இவரால இந்த காரியத்தால உனக்கு ஏற்பட போகிறது, குழந்தைகளுக்கு ஏற்பட போகிறது, அதனால குழந்தைகளை நீ அனுப்பி வைப்பாயான்னு தசரதருக்கு வசிஷ்டர் சொன்னார், குலகுரு சொன்னார், ஆச்சாரியன் சொன்னார். ஆச்சாரியன் சொன்ன ஒரு பாடு மாட்டேன்னு சொல்ல முடியுமோ? சரி அடியேன். அங்கதான் வால்மீகி அற்புதமாக காட்டுறார். ததவு குசிக புத்திராயா, குசிக புத்திரனுக்கு தூக்கி கொடுத்து விட்டார். யாரை யார் தூக்கி கொடுக்கிறது? யார் சொத்து? யாரு? ராமன் தசரதனுடைய சொத்தா? தசரனுடைய பிள்ளைதான் வாஸ்தவம், அது அந்த அவதாரத்துல. ஆனால் சாட்சாத் பரமபுருஷன் உபய விபூதி யுக்தனா இருக்கக்கூடியவன் தன்னை ஒருத்தனுக்கு மகனாக ஆக்கிக் கொண்டு பரதந்திரனாக ஆக்கிக் கொண்டிருக்கிறான். அஜோபிசன்னு சம்பவாமி, பிறவாதவனாயிருந்தும் நான் பிறக்கிறேன். அப்ப பிறந்து விட்டால் அந்த பிறவிக்கு சேர பாரதந்திரியம் பாவிக்க வேண்டியதுதான். அதற்கனுகுணமாக ததௌ குசிக புத்திராயா, இதுக்கு அமைந்திருக்கக்கூடிய பித்ரு பாரதந்திரியம், எத்தனை விதமான பித்ரு பாரதந்திரியம் இங்கு பேசும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. பெரியாழ்வார் பாசுரம் பாடுறார். பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. அந்த எம்பெருமான் பகவத் விஷயத்தை பேசக்கூடிய திருக்கோட்டியூர் எம்பெருமானுடைய வைபவத்தை பேசக்கூடிய அடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் காசின்வாய் கரம் விற்கிலும் கரவாது மாத்திரை சோரிட்டு தேசவார்த்தை வடக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா புருடோத்தமா களசோதியாய் குரலாவென்னு பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே.
அந்த திருக்கோட்டியூர் எம்பெருமானே, கேசவனே, புருஷோத்தமனே, வாமனனே என்னெல்லாம் பேசக்கூடிய அடியவர்கள் என்ன பண்றான்னா, என்னை தூக்கி வித்துட்டு வந்துள்ளான். என்னை தூக்கிட்டு போய் பெரியாள் வாருவாங்களையோ அப்படின்னு சொல்லி என்னை வித்துடலாம். அந்த அளவுக்கு நான் அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கேன். அப்படித்தான் இந்த இடத்துல ராமபிரான் தன்னை கொடுத்திருக்கிறான். பரமபுருஷன் தன்னை அப்படி பரதந்திரனாக கொடுத்திருக்கிறான். அதனால்தான் ததவு குசிக புத்திராயா, குசிக புத்திரனுக்கு தூக்கி கொடுத்துட்டார். உன் கழுத்துல இருக்கிற மாலை வேணும்னா எடுத்து கழட்டி கொடுத்துடலாம், மத்தொன்னு வேணும்னா கொடுத்துடலாம் எடுத்து. ஆனால் ததவு குசிக புத்திராயான்னு பிள்ளை எனக்கு கையில கொடுனா கையில தூக்கி கொடுத்துட்டாரே. அப்போ கொடுத்த போது வருத்தப்பட்டு கொடுத்தாரான்னு கேட்ட. கொடுக்கறதுக்கு முன்னால வருத்தம் இருந்து கொடுக்கறமேன்னு. ஆனால் கொடுக்கச்சே அந்த வருத்தம் போயிடுதான். அத காட்டுறார். சுப்ரீதேனான் தராத்மனா, வால்மீகி தெரிவிக்கிறார். ததவு குசிக புத்திராயா சுப்ரீதேன அந்தராத்மனா, உள்ளம் பூரித்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சியில வசிட்டர் சொல்லிட்டார். நல்லது ஏற்படும் சொல்லியிருக்காரு. சரி ஆயிடுச்சுன்னு போ சுவாமி, அழிச்சுட்டு போ அப்படின்னு வருத்தப்பட்டு கொடுக்கல். அந்த மாதிரி உடனே புறப்பட்டு போனார். பின்னால 2 குழந்தைகளும் போறா. முன்னால இந்த மகரிஷி அப்படி போய்கொண்டு, முன்னால 2 குழந்தைகளும் போறா, பின்னால இந்த ரிஷி போயிட்டு இருக்கார். விஸ்வாமித்திர ரிஷி, பிரம்ம ரிஷி. பெரிய அவருக்கு சரித்திரம் எல்லாம் விசேஷமாக இருக்கிறது. போயிட்டு இருக்க. சரையு நதி கரைக்கு போகிற வரைக்கும் கொஞ்ச தூரம் ஆச்சு. அங்கிருந்து இந்த குழந்தைகளை அழைக்கணுமே, இந்த ராமனை கூப்பிடணுமே. கூப்பிட்டு அவனுக்கு மந்திரோபதேசம் பண்ண வேண்டும், அஸ்திரோபதேசம் பண்ண வேண்டும். பலா அதிபலான்னு மந்திரம். அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண வேண்டும். எப்படி உபதேசம் பண்றது? சரி நதி கரைக்கு அத்தியர்த்த யோஜனம் கத்வா, யோசனை பண்ணிட்டே போனாராம். இவனை கூப்பிடணுமே. நான் கூப்பிடுறதுல என்ன கட்டம், ராமனை கூப்பிடுறதுல என்ன கட்டம்? அதான் சொல்லியிருக்காரு ஏற்கனவே அழகான வார்த்தை. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். அப்ப இவனை கூப்பிடுறதுல என்ன கட்டம் அப்படின்னு கேட்டார்கள். இல்ல, இவனுக்கு ராமன்னு பேரு, இந்த பேரை ஆறு வச்சான்னு பார்த்தா வசிஷ்டர் வச்சிருக்கார். அந்த வசிஷ்டர் இருக்குன்னு சொல்றது நான் இல்லைன்னு சொல்லுவேன், வசிஷ்டர் இல்லைன்னு சொல்றது இருக்குன்னு சொல்லுவேன். அவர் வச்ச பேரை வச்சு இவனை கூப்பிடுவானே, வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும்? நான் புதுசா இவனுக்கு ஒரு பேர் வைக்க வேண்டும். இந்த திருமேனி படைத்த, இந்த அழகு படைத்த, இந்த குணம் படைத்தவனாக கூடிய இந்த வியக்திக்கு, இந்த குழந்தைக்கு நான் ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு வந்தார். அவ்வளவு நாழி அவர் யோசனை பண்ணி கொண்டு வந்தாலும், சிந்தித்துக் கொண்டு வந்தாலும் கூட இந்த ராமன் என்னும்படியான திருநாமம் இருக்கிறதே, அதை விட பொருத்தமான திருநாமம் அவனுக்கு வேற கிடைக்கவே இல்லை. அவருக்கு ஏன் எதிரி வச்ச பெயரை வச்சு கூப்பிடுவனான்? இல்லை, அததான் கூப்பிட வேண்டும். ஏன்னால் ராமயதி அபிராமேணா ரமயதி ராமஹா, நாமகரணத்தும் போது இந்த அர்த்தம் எல்லாம் சொன்னேன். எல்லாரையும் ஆனந்தப்படுத்தக்கூடியவன். விஸ்வம் ஆப்யாயந்தியா, லோகத்தையே ஆனந்தப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அதனால்தான் அவனுக்கு ராமன்னு பேரு. ஆண்டாள் நாச்சியாரும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானைன்னு காட்டி கொடுத்திருக்கிறாள். அத்தியர்த்த யோஜனம் கத்வா சரவ்யா தட்சிணே தட்டே ராமேதி மதுராம் வாணி விஸ்வாமித்ரோபியபாஷதா. அதுக்கப்புறம் ராமேதி மதுராம் வாணி, இனிமையான வார்த்தையாலே விஸ்வாமித்திரர் தாம் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னார். உடனே ஆச்சமனம் பண்ணுறாம. மந்திரோபதேசம் பண்ணணும்னா காலம்பி ஆச்சமனம் பண்ண வேண்டும். முதல்ல மந்திரத்தை, எந்த மந்திரத்தை உபதேசத்தை ஜபம் பண்ணணும்னாலும் முதல்ல எந்த வைதிகமான காரியத்துக்கும், எந்த நல்ல செயலுக்கும் காலம்பி ஆச்சமனம் பண்ணணும். வேஷ்டி உடுத்திண்டாக்கா காலம்பி ஆச்சமனம் பண்ணணும். வேஷ்டி உடுத்திக்கிறோம், வேஷ்டி உடுத்தி கொண்டோமே ஆனால் அப்படியே வந்துடக்கூடாது. போய் காலம்பி
அதுக்கப்புறம் ஆச்சமனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு காரியங்களை ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு வைதிகானுஷ்டானத்துக்கும் கால் அலம்பிக்கிறது, பாதம் பிரச்சாளிய. அதனாலதான் விவாக காலங்கள்ல ஒன்று பார்த்திருக்கலாம். இந்த கல்யாண பெண்ணு இருப்பா, அவளுக்கு இந்த மணவாள பிள்ளை கையில கூறப்புடவையை வச்சு ஓதிட்டு கொடுப்பான். அதை வாங்கி கொண்டு போய் அந்த பெண் பிள்ளை உடுத்தி கொண்டு வருவள். வந்ததும் அந்த சபையில சேவித்த உடனேயே அந்த புரோகிதர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் ஜலத்தை கையில கொடுத்து இதை காலில் விட்டுக்கோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் கையில ஜலத்தை கொடுத்து ஆச்சமனம் பண்ண சொல்லுவார். ஏன்னா புது புடவை உடுத்தின்னு வந்திருக்காள். ஆக இது எல்லாருக்கும் இருக்கிற தர்மம். ஸ்திரீகளுக்கும் இந்த தர்மம் உண்டு, புருஷாளுக்கும் இந்த தர்மம் உண்டு. ஸ்திரீகளுக்கு மந்திர சகிதமான ஆச்சமனம் இல்லை, புருஷாளுக்கு மந்திரத்தோட ஆச்சமனம். கேசவாதி துவாதச நாமும் சொல்லணும். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அப்ப ஆச்சமனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பலா அதிபலா என்னும்படியான 2 மந்திரங்களை அந்த குழந்தைகள் இருவருக்குமாகத்தான் உபதேசம் பண்ணி இருக்கக்கூடிய நிலை. அந்த பயத்தை அந்த அந்த விசேஷமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை ஜபித்தாயேயானால் உனக்கு உன்னை வெல்லுவதற்கு, உன்னை எதிர்ப்பதற்கு, அதாவது உன்னை ஜெயிப்பதற்கு ஒத்தனும் இருக்க மாட்டா. நீதான் எல்லாரையும் ஜெயிப்பாயே ஒழிய உன்னை ஜெயிக்க ஒருவரும் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அதற்கு அனுகுணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நேர காமாசிரமம் என்னும்படியான இடத்துக்கு சென்றார்கள். அங்க போய் ராத்திரி தூங்கினார்கள். காலை போது விடிந்தது. போது விடிந்து விட்டது, எழுந்திரு ராமாயன்னு எழுப்பக்கூடிய ஸ்லோகம் பிரசித்தமா எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய, அத்தனை பேர் அனுசந்தானத்திலே கொண்டிருக்கக்கூடிய, திருவாராதன காலத்திலே எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்தும்படியான ஸ்லோகமாக அமைந்திருக்கக்கூடியது. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட ரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். இந்த ஸ்லோகத்துல போது விடிந்து விட்டது, நாழி ஆயிடுத்து ராமா, எழுந்திருன்னு சொல்லும்படியான ஸ்லோகமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக அநேகமா எங்க உபன்யாசம் சொன்னாலும் ஸ்ரீராமாயண உபன்யாசம்னா இந்த ஸ்லோகம் வர டைம்ல, இந்த ஸ்லோகம் வர காலத்துல நாழி ஆயிடும். இப்பவும் சரியா மணி 8, 7 உபன்யாசம் 7:05 ஆரம்பித்து இருக்கிறேன். ஆனாலும் கூட 8 இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கிறது. அதுக்குள்ள இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை விபுலமான அர்த்தம் காட்டியிருக்கார். கௌசல்ய பிராட்டியினுடைய நல்ல பிள்ளையான ஸ்ரீ ராமபிரானே, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, போது விடிந்து விட்டது, காலை சந்தியை பூர்வ சந்தியானது வந்து விட்டது. உத்திஷ்டா எழுந்திருப்பாயாக, நரசார்தூல மனுஷர்களுக்குள்ளே ஏறாக இருக்கக்கூடியவனே, கர்த்தவியம் தெய்வமான்னிகம் தெய்வத்துக்குரியதாய் அமைந்திருக்கக்கூடிய கர்த்தவியாம்சங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் செய்யப்பட வேண்டும். அதனாலே எழுந்திரு எழுந்திரு என்று சொல்லும்படியான அற்புதமான ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போ நடுவுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு மொத்தமான அர்த்தத்தை மாத்திரம் சொன்னேன். இதனுடைய விசேஷார்த்தங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன். சுவாமி கேள்வி யாருக்காவது குழாம்ல இருந்தா சுவாமி இடத்தை கேட்கலாம். அடியன் சரி சுவாமி. அடியன் யாரும் கேள்வி இல்லை சுவாமி, பூர்த்தி பண்ணி. அடியன் தன்யோஸ்மி சுவாமி. அடியன் தாசன். நமஸ்காரம் சுவாமி. தன்யோஸ்மி. அருமையா இருந்தது அடியன் சுவாமி. தன்யோஸ்மி.